நம்பி தங்கச்சி அனுப்பவே மாட்டேன். தெரியாம நீ சப்பு வட்டா சப்பு எடுத்துனா ஆமா தோச்சு விட தோச்சு நீ இங்க வேற இல்ல ஓயா பாய் பந்த ஒரு பாட்டி அடிச்சு வச்ச நீ உருப்படியா நீ முதல்ல அப்ப என் கடையை உருப்படும் நான் உருப்படும் ஏண்டா பின்ன வருத்தப்படுற நீனு போன யார் யார் அது கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன். உங்களை பார்த்ததும் அவங்க ஓடி போயிட்டாங்க சார். ரொம்ப நன்றி சார். உங்க பேர் என்ன? நீங்க யாரு? எதுவுமே பேசாம போன என்ன அர்த்தம்? சார் என் பேர் நந்தினி. நான் ஒரு அனாதை. நான் அனாதைன்றனாலதான் கண்ட கண்ட ரோட்ல போறவன துரத்திட்டு வரேன். ஆனா மாநில விளையாட்டு தெரிவிச்சு பிச்சுடுவாங்க. அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? என்ன ஒரு மக மாதிரி பார்த்துக்குவேன். அவர் வீட்டுல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. எனக்கு ஒரு குடிசை இருக்கு. தேவைப்பட்டா அவர் மகளையும் அவனை பார்க்க போவேன். நந்தினி, இனிமேல் உனக்கு அவர் மட்டுமில்லை நானும் உறுதுணையாக இருப்பேன். என் பேரு உங்க பேர் சரவணன். நீங்க இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது தெரியாதா என்ன? கொஞ்சம் விட்டா என்னோட ஜாதகத்தை சொன்னவன் சொல்லுவ போல இருக்கு. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நந்தினி மூலமா தெரிஞ்சுட்டேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். உன் மனது நல்லதாக இருக்கட்டும், சென்று வா. எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அம்மா ரஞ்சினி எங்க? அவ ஃப்ரெண்ட பார்க்க வெளியே போயிருக்கா. இப்ப வந்துடுவா. ஆமா, உன்னோட கல்யாணம் இப்போ காலத்துல இதான் சீக்கிரமா முடிச்சிடணும். நீங்க சொல்றது சரிதான். அதை பற்றி நான் எப்படி பேச முடியும்? நல்லதா முடிவு எடுக்கணும். அது நீ யார் யார் விரும்புறியா? என்னமாமா இப்படி கேட்கறீங்க? சின்ன வயசுல பேசி முடிவு போற விஷயம் தானே. எனக்கு ரஞ்சினிக்கு நானும் திடீர்னு இப்படி கேட்டா என்ன காகோடா? பேச்சாலே திருமணம் நடந்தது அந்த காலம். ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படி இல்லை. வாழ போறவங்க 2 பேரும் எடுக்க வேண்டிய முடிவு. நான் வாக்கு மாறிவிட்டேன்னு தப்பா நினைக்காத. ரஞ்சினி உன்னை கட்டிக்க சம்மதிச்சிட்டால் மறுக்க மாட்டேன். அதே நேரத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். அதற்கு என்ன? ரஞ்சினியை கேட்டா போச்சு. நான் இருந்து அவ வந்ததும் என்ன பதில் கேட்டுட்டே போயிடுறேன். வேண்டாம், இப்ப வேண்டாம். நான் அப்புறமாக அவகிட்ட கேட்டு உனக்கு சொல்லுறேன். மாமா, நீங்கள் எப்ப வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை ரஞ்சினி தான் என் மனைவி. என் பருவம் பயிர் முளைத்த அன்று முதல் அவளின் உருவம் ஒன்றுதான் எனக்குள்ளே நிலவாடுகிறது. உனக்கு இருப்பது ஆசை. அந்த ஆசைக்கு அழிவே இல்லை. பாசம் என்பது அடி வயிற்றிற்கு முத்து. அந்த முத்து சிரிக்க வேண்டுமானால் நீ சில நாட்கள் பொறுக்கத்தான் வேண்டும். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த பொறுமையில் தான் நீ இருக்க வேண்டும். மாமா, பொறுமையாக நான் இருக்கலாம். ஆனால் என் இளமை இருக்காது. பருவம் வாழ வேண்டுமானால் கண்ணில் படக்கூடாது. தடமாறி தவறக்கூடாது. தவறிவிட்டாலும் தடம் போடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உறவை வளர்ப்பது உரிமை வேண்டும் என்பதற்கு தான். ஊருக்கு தானம் செய்ய அல்ல. வருங்காலத்திலும் நானே மறுமணாக வேண்டும். இதுதான் என் எண்ணம். வாருங்கள் போகலாம். என்ன ரஞ்சனி, எவ்வளவு நேரம் தான் உனக்காக காத்திருப்பது? அப்பாவை சமைச்சு வரதுல போகும்போது ஆயிடுச்சு. சரி வா, இங்க இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரமா போகலாம். ஆசையா பாரு, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் சொன்னது யாரும் பாத்திரக்கூடாதுன்னு அர்த்தத்துல. யாரும் பார்த்தா என்ன? பார்த்தா பார்த்துட்டு போகட்டுமே. அது உங்க அப்பா இருக்கு பாரு. இப்பதான் பயனே இல்லைன்னு சொன்னேன். பயம் இல்லாம இருக்குமா? சொன்னேன். பயப்படாத ரஞ்சனி, எது வந்தாலும் நான் இருக்கிறேன். சந்திக்கிற கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா இருப்போமே.
ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா உன்னை பார்க்கலான்னு வந்தேன். என்னடா முக்கியமான விஷயம்? ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாய். ஏதாவது ஆபத்தில் மாட்டி கொண்டாயா? ஆபத்து எனக்கு இல்லை, உனக்குத்தான். எனக்கு ஆபத்தா? என்ன விளையாடுகிறாயா? நான் சூரன் அல்ல. அந்த ஆபத்து வந்தவன் அவதாரம் எடுத்து அழைத்து செல்ல வீரன், வித்தைகள் பல கற்ற காரணம். உன் மாமன் மகளை அந்த சங்கரோடு பார்த்தேன். அதற்கு என்ன 20 நண்பர்களா இருக்கலாம். இல்லை, அவர்கள் காதலர்கள். நிறுத்து. இல்லை என்றால் என்னை வெறுத்து சென்றுவிடு. இன்னொரு முறை அவளை இன்னொரு காதலி மட்டும் என்று சொல்லாதே. அதை என் மனம் தாங்காது. நான் சொன்னது உண்மை. அந்த காதல் கோலத்தை என் இரு கண்களால் கண்டேனே. இப்போது எனக்கு சற்று புரிகிறது. இப்படி ஏதாவது மனதில் வைத்துக் கொண்டுதான் அன்று என் மாமன் என்னிடம் பேசினாரா? நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். அவளுக்கு பாலூட்டி பாவாடை கட்டி அதற்கு மேல் மேலாடை போட்டு வர அவளை தேவதை போல் அழகு பார்த்தவன் நான். அப்படி இருக்க அவளுக்கு மட்டும் ஏன் அடுத்தவன் மேல் காதல்? காதல் பரவ போராடு. நீ சொல்வது மட்டும் உண்மையாக இருந்தால் அந்த சங்கர் தான் எனக்கு முதல் எதிரி. அவன் என் மகளே ரஞ்சினி. எனக்கு வேலை கிடைத்து விட்டாயே. பேசுவது தவறு. அவன் என்ன செய்வான்? அவனும் தானே காதலிக்கிறான். நீ முறைப்படி பேச வேண்டியது உன் மாமன் மகளிடம். என்ன முறைப்படி? என்ன சொல்ல